வணக்கம் நண்பர்கள். இந்த வீடியோ நம்ம பத்தி பேச போறோம்னா ஷிபா இனு ப்ளஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா அதோட அனாலிசிஸ் அப்புறமா கண்டிப்பா பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் கம்பெனி நோடாம கிளிக் பெட் பண்ணுவாங்க டெக் வாங்க அப்படியே போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம ஷிபா ப்ளஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷிபா இனுவோட $8.4 பில்லியன் வர்த் ஆஃப் ஷிப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் வாலெட்டுக்கு போகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைதோஷி குசமா அப்புறமா அவங்களோட டீம்ல இருக்க லூசின்னு ஒரு அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து மென்ஷன் பண்ணி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ 8.4 ஷிப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ன் வாலெட் போகிருக்கு. விச் இஸ் அக்கௌண்டிங் அரௌண்ட் $90 மில்லியன் வர்த் ஆஃப் ஷிப் டோக்கன் பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பர்ன் சேர்த்து கிட்டத்தட்ட 33 பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து பர்ன் வாலெட் இல்லை டெட் வாலெட் வந்து போகிருக்கு. ஸோ ஒரு ஹியூஜான பர்ன் தான் இந்த ஒரு டிசம்பர்ல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லேயே பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் பர்ன் ஆகுதுன்னா கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ வந்து கொடுக்குது ஃபார் த எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனுவோட 41% ஆஃப் த ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரியும் ஷிபா இனு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆல் டைம் ஹை அச்சோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகணும் உடனே பார்த்தீங்கன்னா டிசியை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஆஃப் 0.0 தாண்டி 10 பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஷிபா இனு அதுக்கு மேலே இருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 41% ஆஃப் த ஷிப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்காங்கன்னு வந்து ஆன் செயின் டேட்டா வந்து சொல்லுது. ஓகேங்களா. நம்ம வந்து பார்க்கும்போது இப்படி லாஸ்ட் இந்த ஒரு மந்த்ல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% வந்து பம்ப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் அ குட் பம்ப். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி 6 ட்ரில்லியன் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷிபா இனு வந்து ஒடிச்சிருக்கு. என்ன ப்ரோ 6 ட்ரில்லியன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல அதாவது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ட்ரில்லியன் வர்த் ஆஃப் ஷிப் வால்யூம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ 6 ட்ரில்லியன் டோக்கன்ஸோட வால்யூம் நாட் வந்து வேல்யூ சொல்ல. ஓகேங்களா. ஸோ 6 ட்ரில்லியன் சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டோட வேல்யூ இல்லை இல்லைங்களா. ஸோ இன்ன வரைக்கும் 2 ட்ரில்லியன் கூட தாண்டல. பட் டோக்கன்ஸோட வேல்யூ சொல்றேன். ஸோ 6 ட்ரில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைல வந்து அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒடிச்சிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல சொல்லும்போது அந்த ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 0.0 தாண்டி 11 வந்து நிறைய ஹோல்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஷிபா இனு வந்து பை ஆகியிருக்கு அந்த ரேஞ்சில். அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து இருக்கு. அதுதான் ஒரு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ 6 ட்ரில்லியன் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரைஸ் பத்தி பார்க்கும்போது இப்போ நான் டிசம்பர்ல 0.0 தாண்டி $1081 கிட்ட சொல்லலாம். ஸோ ஷிபா இனு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்படி நான் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிருந்தேன். ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரும்போது அந்த ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட். ஸோ திரும்பி பாத்தீங்கன்னா ஷிபா இனு வந்து 0.0 தாண்டி 10 வந்து வரலாம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம பார்க்கும்போது இப்படி ஷிபா இனுவோட RSI வந்து பாத்தீங்கன்னா அந்த சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் மேக்டி பாத்தீங்கன்னா மேக்டி இந்த வேர்ஜ் ஆஃப் டெத் கிராஸ்ல இருக்கு. ஸோ டெத் கிராஸ் ஆகுதா இல்ல அப்படியே வந்து டிவியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா வந்து தெரியல. ஒரு சோல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பாத்தீங்கன்னா ஷிபா இனு வந்து அந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அந்த கிரீன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கிரீன் பாக்ஸ் கிட்ட தான் இப்போ இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஸோ அதோட மீனிங் தான் இந்த ஒரு கிரீன் பாக்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்க்கு மேலே வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷிபா இனு 0.40 தாண்டி 2A வந்து போயிடும். ஓகேங்களா. பட் பார்க்கலாம் எப்படி வந்து போகுதா இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் பாக்ஸ் வந்து மேசிவான ரிஜெக்ஷன் தருதான்னு பார்க்கலாம். அப்படி தந்துச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் ஆஃப் த டிசைனிங் ட்ரையாங்கிள் இல்லைங்களா. ஸோ அது கிட்ட வந்துடும். அது வந்து பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து RSI பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக வந்து தெரிய வரல. பேரிஷ் டெவலன்ஸோ இல்லை புலிஷ் டெவலன்ஸோ இல்லை. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டிலோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறமா முக்கியமாக ஸ்டோகாஸ்டிக் RSI. ஸோ ஸ்டோகாஸ்டிக் RSI பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேஜர் இப்போ வந்து எல்லாரும் ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து 0.2 வந்து போகுமா, அதாவது 0.40 தாண்டி $2 வந்து போகுமா, இல்லை அது கீழே வந்து ரிஜெக்ட் ஆகுமா தான் மெயின் ஒரு கேள்வி இல்லைங்களா. ஸோ அப்படின்னு 0.40 தாண்டி 14 தாண்டிச்சுனாவே மோஸ்டான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி 20 வந்து போயிடும் அப்படிதான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அனலிஸ் என்ன சொல்றது அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் அவசரம் அரௌண்ட் $43,690 கிட்ட சொல்லலாம்.
ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 4 hours சேம் ரேஞ்ச் மூவ்மெண்ட்குள்ளவே இருக்கு. ஸோ அந்த லோவர் சப்போர்ட் ஸோ 43,250 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறதால விச் இஸ் இன் அ கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து சப்போர்ட் ஓடிய மாட்டேங்குது, ரெசிஸ்டன்ஸ் ஓடிக்க மாட்டேங்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 கிட்ட வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஹை வால்யூம்ல அதுக்குன்னா மேலே வந்து ஒரு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டாவே நல்ல ஒரு சைன் சொல்லலாம். பட் பார்க்கலாம் கீழே வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லை மேலே வந்து க்ளோஸ் ஆகுதா. அது க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது இல்லைங்களா. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஃபிளாக்ல கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறமா டபுள் பாட்டமோட பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு அப்போ இன்ன வரைக்கும் ரீடெஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ரீடெஸ்ட் வந்து இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து தெரிய வரல. 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு பிட்காயினுக்கு. அப்புறம் மேக்டி பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து அது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஒரு டிஸ்க்ராஸ் ஆகி சாரி மேக்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மூவ்மெண்ட் வந்து இல்லை ஓகேங்களா. ஸ்டோகஸ்டிக் ஆர்எஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு சோலில் கிராஸ் வரையும் மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாட் ரீஜன் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் $43,250. அது கீழே பார்த்தீங்கன்னா $43,000. அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் நேற்று வந்து தான் பேசியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு கேண்டல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஹேங்கிங் மேனா க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே தான் ஒரு ஹேங்கிங் மேனா க்ளோஸ் ஆகி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக தெரிய வருது. ஸோ இந்த கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ டபுள் டாப் வந்து இன்ன வரைக்கும் தான் இருக்கு இன் பிளேன் சொல்லலாம். பட் இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல டபுள் டாப்பு. ஒரு ஃபேக் அவுட் ஆகிட்டு கூட பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து மேலே வந்து போயிடலாம். பிட்காயின் அப் டு 47,000 இல்லை 48,000 கூட போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இருக்கு. பட் அதை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஆகலை ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து கிராஸ் ஓவர் ஆகலை. அப்புறமா ஸ்டோகஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சோல்லேருந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்து போகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு முக்கியமாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வீக்கெண்டு. ஸோ நைட் வந்து ப்ளே ஆகலாம். வீக்லி க்ளோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகலாம். ஸோ வீக்லி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரெட்டாக ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட் கேண்டல் வந்து தெரிய வருது பிட்காயின் இல்லைங்களா. ஸோ அந்த ரெட் கேண்டலாக வந்து திரும்பி வந்து க்ளோஸ் ஆகலாம். பட் பார்க்கலாம் எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லை இல்லையா. வீக்லி ப்ளே வந்து இருக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வேற கிறிஸ்மஸ் வேற. ஸோ கிறிஸ்மஸ் டு நியூ இயர் டைம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து கொஞ்சம் பேரிஷாக வந்து இருக்கு. அது நாட் ஓன்லி பிட்காயின் ஒன்லி டோட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருந்திருக்கு. இல்லை ஒரு டம்ப் வந்து காட்டியிருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசட்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்திருக்காங்க. ஆஸ் யூஎஸ்டிடியா சேஞ்ச் பண்ணி இல்லை ஃபியாட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நடக்குதா இல்லை பிட்காயின் இங்கேருந்தே திரும்பி வந்து மேலே பறக்குதா அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உங்களோட தாட்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் நல்லா தான் வந்து போகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேனலில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு டாமினன்ஸ். நல்ல ஒரு பெரிய டம்ப் வந்து காட்டிட்டு இருக்கு டாமினன்ஸ். பட் பிட்காயின் இந்த கன்சாலிடேஷன் இருக்கிறதால சைட் வைஸ் மூவ்மெண்ட்ல வந்து போகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடி வாங்கல. ஸோ ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. என்ன டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகலான்ட்டு. பட் டாமினன்ஸ் இங்கேருந்து திரும்பி ரீடெஸ்ட் பண்ண ரிவர்சல் வந்து ஆகி பிட்காயின் டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. பட் எப்படி இருந்தாலுமே நம்மள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு பம்ப் இருந்தாலுமே இல்லை எந்த டம்ப் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க வேண்டியதுனா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. அந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில் கூட பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின்ஸ் சார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை கூட மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க சொல்லலாம். ஸோ அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்குது. அது நேற்று பார்த்தீங்கன்னா பைபிட்ல கொஞ்சம் நியூட்ரல் ஆச்சு, சில எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆச்சு இல்லையா. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. அகெயின் தேர் ஆர் மூன் பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்னு தெரில. அவ்வளோ நம்ம எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா லாங் ஸ்வீஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். நம்ம வந்து எதிர்பார்க்காத போது தான் பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் ஸ்வீஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அது வந்து லாங் ஸ்வீஸ் எப்போ வந்து ஆகுதுன்னு பார்க்கலாம். வி கான்ட் எக்ஸ்பெக்ட் அ லாங் ஸ்வீஸ் ஸோ சூன். பட் பார்க்கலாம் இந்த வீக் அதாவது நைட் வந்து பிளே அவுட் நடக்க போகுது இல்லையா. ஸோ அந்த புல்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்களா இல்லை பேர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்களா, அந்த ஃபைட் வந்து இருக்குமா ஃபர்ஸ்ட் அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் மேக் டெக் தமிழ் ஜாப் எல்லாம் கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்து பாருங்க. நன்றி வணக்கம்.